நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையை கர்த்ததாமே பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த துதி ஆராதனையிலே நம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வாதமாக்கி தாரும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும். எல்லா உள்ளங்களையும் தெய்வீக சமாதான சந்தோஷத்தால் நிரப்பும். நீரே முடிவுரியந்தம் இதை பொறுப்படுத்தி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் மேன்மையும் மேலுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்பு நோக்குவேனும் பொன்முகமே. என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேன் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லையே. வெட்கமடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரை அரவணைக்கும் உந்தன் கரமே. தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரை அரவணைக்கும் உந்தன் கரமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது காக்க உந்தன் செட்டை தஞ்சமே. தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல் காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? யாருக்கு அஞ்சிடுவே? எந்தனுக்கு வீராய் வந்த எரிகோவின் மதில்கள் அகத்து சாம்பலாக்கிடுவே. எந்தனுக்கு வீராய் வந்த எரிகோவின் மதில்கள் அகத்து சாம்பலாக்கிடுவே. எதிரிகளின் சேனைகள் என்றும் என்னை தொடராமல் பின்தொடர்ந்து வந்திடுவே. எதிரிகளின் சேனைகள் என்றும் என்னை தொடராமல் பின்தொடர்ந்து வந்திடுவே. பின்தொடர்ந்து வந்திடுவே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? காலமோ கடைசியாகி பாவம் பாரி படர்ந்து உலக தேசம் கடந்து செல்லுவே. காலமோ கடைசியாகி பாவம் பாரி படர்ந்து பெருகி உலக தேசம் கடந்து செல்லுவே. வருகை தாமதிக்கையில் பிராவை போல சிறகிரும் பறந்து வந்து உம்மை காணுவே. வருகை தாமதிக்கையில் பிராவை போல சிறகிரும் பறந்து வந்து உம்மை காணுவே. பறந்து வந்து உம்மை காணுவே. கர்த்தரின்
மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே கர்த்தரும் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே நான் யாருக்கு அஞ்சிடுவே நான் யாருக்கு அஞ்சிடுவே நான் யாருக்கு அஞ்சிடுவே அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே உமக்கே ஆராதனை நீருள்ள நாடெல்லாம் உமக்கே ஆராதனை நீருள்ள நாடெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் உமக்கே ஆராதனை நீருள்ள நாடெல்லாம் உமக்கே ஆராதனை நீருள்ள நாடெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடித்தாலும் அழைக்கின்ற அன்பரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடித்தாலும் அழைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை நீருள்ள நாடெல்லாம் உமக்கே ஆராதனை நீருள்ள நாடெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா
ஹalleluya. ஒரு சில நிமிடங்கள் நம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். சங்கீதக்காரர் சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு புதிய அபிஷேகத்தால், ஒரு புது வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோம். தெய்வீக பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்படுவோம். தேவ மகிமையினால் நாம் நிரப்பப்படுவோம். தேவனை துதிக்க துதிக்க தெய்வீக பிரசன்னம் நம்மை வந்து நிரப்பும். தேவ மகிமை நம்மை நிரப்பும். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக முற்றிலுமாக நம்மை அர்ப்பணித்து தேவனை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், 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 வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹalleluya. திருக்கரத்தால் தாங்கி என்னை
திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9, 10, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று வாசிக்கிறோம். இங்கே தன்னை வனாந்தரத்திலே சந்தித்த தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். தேவன் தாம் சிருஷ்டித்த மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் ஆதாம் பெயரிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆதாம் தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டவில்லை. இங்கே வனாந்திரத்தில் தன்னை சந்தித்த தேவனுக்கு ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டுகிறாள். இவள் ஒரு எகிப்திய பெண், ஆபிரகாமின் வீட்டில் அடிமை வேலை செய்தவள். சாராளுக்கு குழந்தை இல்லாதபடியால் இவளை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். ஆகார் கர்ப்பம் தரித்தாள். அதனால் சாராளை அவள் அற்பமாக எண்ணினாள். இது நிமித்தம் சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் வீட்டை விட்டு சூர் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள் என்று ஆகாரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவள் தன்னந்தனிமையில் சூர் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். அங்கே அவளுக்கு உதவி செய்ய ஒருவரும் முன்வரவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வனாந்திரத்திலே அவளை சந்தித்தார். நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டபொழுது அவள் தன் காரியங்களை எல்லாம் தூதனிடத்தில் சொல்லுகிறாள். அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த அந்த ஆகாரை தேவதூதன் சந்தித்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவளை தைரியப்படுத்தி மீண்டும் தன் நாச்சியார் அண்டைக்கே திரும்பி போகும்படியாக ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது தன்னை சந்தித்த அந்த தேவனை அவள் அறிந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கரிசனை உள்ள தேவன், எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன் என்பதை வனாந்திரத்தில் வைத்து அறிந்து கொண்டாள். ஆகையினால்தான் அந்த தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டினாள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு வனாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆகாரை போல நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை, அல்லது உலகத்தில் ஒருவரும் உதவி செய்ய முன்வராத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாட்களில் தம்மை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உண்மையாய் நீ கர்த்தரை தேடுவாயானால் கர்த்தர் தம்முடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்துவார். உன்மேல் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார், உன்மேல் எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து உன்னை செவ்வையான வழியில் ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி செல்ல விரும்புகிறார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், உன் குறைவை அறிந்திருக்கிறார், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் துக்கங்களை அறிந்திருக்கிறார், நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். இவை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீ அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆகாரை வனாந்தரத்தில் சந்தித்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினார். ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்குகிற வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவளை
தைரியப்படுத்தினார். அதுபோல இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையை தந்து உன்னை தைரியப்படுத்த தேவன் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை உண்டு பண்ண தேவன் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களுடைய நெருக்கங்களில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் ஒரு புதிய பாதையின் வழியாய் கர்த்தரை நடத்த விரும்புகிறார். நான் 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் உன் சிறுமையை காண்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று அன்னாள் ஜெபித்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவளை மிகவும் வேதனைப்படுத்தினாள். அவளுக்கு மனமடிமை உண்டாக்கினாள். அவள் மிகவும் துக்கத்தோடும் வேதனையோடும் அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தேவன் நிச்சயம் மாற்றுவார் என்று நம்பி எருசலேமிலே பண்டிகை ஆசரிக்கும்படியாக சென்ற பொழுது எருசலேம் தேவாலயத்தில் சென்று அங்கே தன்னுடைய வேதனைகளை எல்லாம் அன்னாள் தேவ சமூகத்தில் கண்ணீராய் ஊற்றினாள். கண்ணீரோடு தன் வேதனைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். அவளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவளுடைய மனமடிவை, அவளுடைய மன வேதனையை கர்த்தர் பார்த்தார். அவருடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் மற்றவர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் இந்த நாட்களில் வேதனையோடு துக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? அந்நாளை பார்த்து தைரியப்படுத்தின தேவன், வார்த்தையை தந்து அவளுக்கு உதவி செய்த தேவன் நிச்சயம் உன்னுடைய காரியங்களிலும் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உன் மனமடிவை உன்னை விட்டு எடுத்து போட போகிறார். இந்த காரியங்களில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கப் போகிறார். ஏனென்றால் உன் கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். உன் மன குமுறுதலை அவர் அறிந்திருக்கிறார். நீ வேதனையோடு தேவனை நோக்கி பார்த்த நேரங்கள் ஒன்றும் வீணாய் போகவில்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை காண்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக யாக்கோபு லாபானை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான், என் சிறுமையையும் என் பிரயாசத்தையும் பார்த்து நேற்றிரவு கர்த்தர் உம்மை கடிந்து கொண்டார் என்று ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபின் மாமனார் லாபான் யாக்கோபை பல விதத்தில் சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்தார். 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான். அது மட்டுமல்ல, யாக்கோபு மாமனார் வீட்டிலே அதிகமாய் பாடுபட்டான். அவன் தன்னுடைய வேதனைகளை குறித்து சொல்லும் பொழுது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. தன் மாமனாருடைய வீட்டில் பட்ட பாடுகளை குறித்து இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். யாக்கோபை மாமனார் எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவனை வேதனைப்படுத்தினான். அப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அவனுடைய சிறுமையை கண்ட தேவன், அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட தேவன் அவனுடைய சிறுமையிலிருந்து அவனை விடுவித்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்களில் லாபானுடைய வீட்டில் யாக்கோபு சந்தித்த பாடுகள் உபத்திரவங்களை குறித்து அங்கே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமற் போயிருக்கலாம், அல்லது நீங்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது
மற்றவர்கள் உங்களை கடினமாய் நடத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயம் உங்களுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் அதி சீக்கிரத்தில் உங்களை விடுவித்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீ ஒடுக்கப்படுகிறதை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் அதிகமாய் ஒடுக்கினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆளோட்டிகளால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அதிகாரிகளால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறதை தேவன் கண்டார். அவர்களை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். வேதத்தில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டிற்று என்று வாசிக்கிறோம். ஆகையினால் நம்முடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுவதை பார்த்து கொண்டு தேவன் சும்மா இருக்கவில்லை. அவர்களை அந்த ஒடுக்கத்திலிருந்து அவர்கள் ஒடுக்கப்படுகிற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலும் சட்டத்திலும் பூச வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னபடியே அவர்கள் அதை செய்தார்கள். இப்படி அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்காலிலும் சட்டத்திலும் பூசி அன்றைக்கே அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அன்றைக்கே அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். அன்றைக்கே தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீ மீட்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நீ கழுகப்பட வேண்டும். அந்த நிச்சயம் உனக்கு உண்டாகிவிட்டால் நிச்சயமாக உன்னை ஒடுக்குகிற, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் அவருடைய கையிலிருந்து உன்னை விடுவித்து ரட்சிப்பார். உனக்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசிக்க முடியும். அப்படியானால் இயேசுவின் இரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருக்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படும் பொழுது, உன்னை ஒடுக்குகிற சத்துருவுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை, உன்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன கட்டளையின்படியே நிலைக்காலில் சட்டத்திலும் இரத்தத்தை பூசியிருந்தபடியால் சங்காரதூதன் அவர்களுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியவில்லை, அவர்களை அவன் வேதனைப்படுத்த முடியவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தை அறியாத, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாத எகிப்தியருடைய வீடுகளிலெல்லாம் அந்த சங்காரதூதன் பிரவேசித்து எகிப்தின் வீடில் இருந்த முதற் பேரானவைகள் எல்லாவற்றையும் சங்கரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்று இரவு இஸ்ரவேலை ஒடுக்கின எகிப்தியருடைய வீடுகளில் மாபெரும் கூக்குரல் சத்தம் எழும்பிற்று. ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றின இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிற்று. அன்று அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற, தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற தேவனுடைய ஜனத்தின் மேல் தேவன் எப்பொழுதும் கவனமுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஸ்திரியானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆகையினால் உன்னை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னோடு கூட வருவார், உன்னை நடத்தி செல்வார். அடுத்ததாக தேவன் உன் பலவீனத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒருவன் படுத்து கிடக்கிறான். அந்த வியாதியஸ்தனை இயேசு கண்டு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனிடத்தில் கேட்டார். பிரியமானவர்களே, அந்த குளத்தண்டையிலே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சுகத்திற்காக அந்த குளத்தை சுற்றிலும் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குளத்தை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெதஸ்தா குளத்தை திடீரென்று வானதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி அதை கலக்குவான். அப்பொழுது எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் முதலாவது அந்த குளத்திலே யார் குதிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் நோயிலிருந்து குணமாக்கப்படுவார்கள். ஆனால் இந்த வியாதியஸ்தனோ 38 வருஷமாய் அந்த குளத்தை நம்பியே வாழ்ந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பாக அவனிடத்திற்கு வந்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் விரும்புகிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அன்றைக்கே குணமாக்கினார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்பொழுதே அவன் சொஸ்தமாக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் காண்கிறார். உன்னுடைய வியாதியை கர்த்தர் காண்கிறார். காண்கிறவராக மட்டுமல்ல, அதிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்திலிருந்து அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற தேவன், உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் முடிசூட்டுகிறவர் என்று சொன்னார். இப்படி நீண்டகால வியாதி உன்னை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் சுகத்தை தேடி போயிருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த சுகம் கிடைக்கவில்லை. அந்த வேதனை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கப் போகிறார். நெடுநாட்களாக நீ அந்த பலவீனத்தினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? 38 வருடமாக சுகத்தை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மனிதனை தேடி இயேசு வந்து அவனை சுகமாக்கினது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். உன் வியாதியிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். நீண்டகால வியாதியின் உபத்திரவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட போகிறாய். நிச்சயம் கர்த்தர் உனக்காக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவரும் வேதனைகளையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அல்லவா? அப்படியே கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உன்னிலே நிறைவேற்ற விரும்புகிறார். அதை நீ உறுதியாய் விசுவாசித்தால் நிச்சயம் உன்னுடைய நோயிலிருந்து இன்றைக்கே நீ விடுதலையாக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். உன்னை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நீ உன் நோயிலிருந்து எழுந்து நீ புறப்படு என்று சொல்லுகிறார். வியாதி உன்னை அடிமைப்படுத்துவதற்கு இனி உன்மேல் அதற்கு அதிகாரம் இல்லை. அந்த நோயின் பிடியிலிருந்து நீ இன்றைக்கே விடுதலையாக்கப்படுகிறாய். இன்றைக்கே உன்னை தூக்கி நிறுத்துகிறார். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார் அல்லவா? பவுலை பார்த்து அதே வார்த்தையை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் இதே வார்த்தையை நாம் அங்கே வாசித்து அறிந்து கொள்கிறோம். இந்த நாள் உன்னுடைய விடுதலை நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உன் சிறுமையை காண்கிற தேவனாக மட்டுமல்ல, அதிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் நீ ஒடுக்கப்படுகிறதை காண்கிற தேவனாக மட்டுமல்ல, அதிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். உன் பலவீனத்தை காண்கிற தேவனாக மட்டுமல்ல, உன் பலவீனத்தில் உனக்கு உதவி செய்து
உன்னை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். நிச்சயம் ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்மா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்மா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்கு நாங்கள் மீண்டும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் நம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிறைத்தபடியால் ஸ்தோத்திரம். அளவில்லா கிருபையினால் எங்களை நிறைத்து பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியினால் எங்களை உயிர்ப்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் தேவரீர் எங்களோடு பேசினபடியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்களை வழிநடத்தி செல்லும். வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய மகிமையை உலகத்திற்கு நீர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாட்களில் பலவிதமான வியாதி பலவீனத்தினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவீராக. தேசத்திற்காய் கர்த்தர் இறங்குவீராக. பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவித்து ரட்சிப்பீராக. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென்.